மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தியாகராயன் நகர் கண்ணதாசன் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சார் சைட் சார் கொஞ்சம் ரைட் சைட் போயிடலாம் சார். சார் 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 எப்படி செய்யணும்? மேலும் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஆயிரம் விளக்கு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் நேற்றைய தினம் உயிரிழந்தார். இலகணேசனுடைய உடலானது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல நேற்று இரவு கொண்டு வரப்பட்டு குடும்பத்தினர் தரப்புல அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டிருந்தது. முன்னதாக நேற்று இரவே இலகணேசன் உடலுக்கு தியாகராய நகர் இல்லத்துல தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியிருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக காலை 8:30 மணி அளவுல வீட்டில் இருந்து உடலானது எடுத்துச் செல்லப்பட்டு வெங்கட் நாராயணன் சாலையில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்துல மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் மற்றும் முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் இங்கே நேரடியாக வருகை தந்து மறைந்த இலகணேசனுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த வகையில தற்போது தமிழக அரசின் சார்பில் மரியாதை என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நேரடியாக வருகை தந்து தமிழக அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வுகளை பொறுத்தம் என்றால் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் இங்கே வருகை தந்து இந்த மைதானத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலகணேசனுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக இதே இடத்துல தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன், கவிஞர் வைரமுத்து, ஆம் ஆத்மி கட்சியுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரன், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வி.கே. வாசன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நடிகர் சரத்குமார், தொழிலதிபர் விஜிபி சந்தோஷம், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பலரும் இங்கே வருகை தந்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க. குறிப்பாக ஆளுநர் இலகணேசனுடைய உடலுக்கு முப்படைகள் சார்பாக தேசிய கொடி போற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் தற்போது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல இதனுடைய நிறைவாக இலகணேசனுடைய உடலானது இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு ராணுவ மரியாதையோடு ராணுவ வாகனத்துல உடல் ஏற்றப்பட்டு பெசநகர் மின்மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இன்று மாலை 5 மணி அளவுல ராணுவ மரியாதையோடு குண்டுகள் முழங்க தகனம் என்பது செய்யப்பட இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வை ஒட்டித்தான் தற்போது தமிழக சார்பில் தமிழக முதலமைச்சர் நேரடியாக வருகை தந்து தற்போது மீண்டும் இலகணேசனுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.